ஸோ ஃபைனலாக அந்த நாள் வந்துருச்சு. ஃப்ளாஷ்பேக். வர்ற கம்மிங் நவம்பர் 10 அப்போ வந்து நான் ஊருக்கு போகிறேன். பட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறது தான் இப்போ என்னுடைய பெரிய பிளானு. ஸோ இப்போ ஒருத்தனுக்கு ஃபோன் அடித்து நான் இப்போ வரப்போகிறதில்ல. ஆல்ரெடி அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நவம்பர் டிசம்பர் நான் திரும்ப ஊருக்கு வந்தாலும் வந்துடுவேன். ஸோ மீட் பண்ணாமல் சொல்லியிருந்தேன். பட் அவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய ஷாக் கொடுத்து, இல்லை நான் என்ன ஒரு வருஷத்துக்கு வரப்போகிறது இல்லை அப்படின்னு ஒரு ஷாக் கொடுத்து இவங்களுக்கு சொல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு ஆளாக தனித்தனியாக அப்படியே செப்பரேட்டாக பார்த்து சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். ஸோ கால் பண்ணி சொல்லிடலாம், என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க பார்ப்போம். One eternity later. கால் பண்ண எடுக்க மாட்டேறாங்க. ஸோ நான் வாய்ஸ் மெசேஜை போட்டுடுறேன். எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் தான் கால் பண்ண யாரும் எடுக்க மாட்டேறீங்களா. நான் வந்து 12ஆம் மாதம் வரதா இருந்துச்சு. பட் என்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியவில்லை. 2025 தான் நம்ம மீட் பண்ணவும் நினைக்கிறேன். கோபமான விஷயத்தை பதிவு பண்ண தான் கால் பண்ணால் யாரும் எடுக்கலை. ஸோ எல்லாம் நன்மைக்கே மெசேஜ் அனுப்பியிருக்கேன். என்ன ரியாக்ட் வரப்போகுதுன்னு தெரியலை. இன்றைக்கி தான் ஊருக்கு கிளம்புறேன். நைட்டு 10 மணிக்கு ஃப்ளைட்டு. ஸோ எல்லாமே லக்கேஜெலாம் கட்டி ரெடியாக வச்சாச்சு. இனிமேல் நைட்டு போய் ஃப்ளைட் ஏறி ஊரில் இறங்க தான் வேலை. வீட்டில் இருந்து அங்கே எல்லாம் கிளம்பியிருப்பாங்க. வீடு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா இங்கே எனக்கு பிடித்தமான நபர்களை எல்லாம் விட்டு செல்ல போகிறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. பட் சந்தோஷம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா சொந்த ஊருக்கு போகிறது யாருக்கும் பிடிக்காது. இதுக்கு இன்னும் மேலே வந்து என் ஃப்ரெண்ட்ஸை சர்ப்ரைஸ் பண்ணுறது, போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. போயிட்டு பாப்பாவுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு. ஏர்போர்ட்டை நோக்கி பயணம் போய்கொண்டு இருக்கிறது. நைட்டு 10:25 ஃப்ளைட்டுக்கு நீ கிளம்பியாச்சு. Come on, here we go. Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. இது என்ன வானவில்வா. ஸோ எனக்கு உள்ள ஃப்ளைட் வந்து AK0029 திருச்சிராப்பள்ளி. இன்னும் எனக்கு ஓப்பன் ஆகலை போர்டிங்கு. இனிமேல் ஓப்பன் ஆகப்புறம் போர்டிங் பர்சனாக எடுத்துகிட்டு உள்ளே போகிறதா இல்லை. டின் டின் தாய்ஃபோங் காமெடியா இல்லை, டின் டின் டொங் டொங். வெயிட்டிங் ஹாலுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இனிமேல் உள்ளே போயிட்டு ஃப்ளைட் ஏறிட்டு ஸ்ட்ரைட்டாக ரூட்டில் போய் இறங்கலாம். இதை எட்டி நின்று பார்த்திட நீவா. மேலே பறக்க போகிறோம். ரன்வேக்கு வந்துருச்சு. ரன்வே காமிக்கிறேன் எப்படி இருக்கு. ரோஸ்டட் சிக்கன் இதுதான் நான் ஆர்டர் பண்ணது. ஃபைனலி வி ரீச் த டெஸ்டினேஷன். ஓகே, தேங்க்யூ. ஃபைனலாக வந்து இறங்கியாச்சு. ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு லாக்காக கண்டினியூ பண்ணுவோம். இப்போ ஃபைனலாக வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சாச்சு. குட்டி தூக்கம் இல்லை, கொஞ்சம் பெரிய தூக்கம் தான் போட்டு எழுந்திரிச்சு. வீடியோவை நான் சொல்கிறேன்னால தெரியல. ஸோ இப்போ நான் ஊருக்கு வந்து இறங்கி இவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக போயிட்டேன். இன்னும் குளிக்க கூட இல்லை. போயிட்டு எவங்கள என் ஃப்ரெண்ட்ஸை தான் நான் ஏற்கனவே ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கி அவங்க தான் பார்க்க போகிறேன். என்ன ரியாக்ட் வரப்போது தெரில. நானே என் தம்பி தான் போகிறோம். அவர் தான் இன்றைக்கி கேமராமேனு. ஸோ போயிட்டு ஃபஸ்ட்டு ஆடு வந்து நம்ம மக்ஃபுல். அவர் ஒரு ஆள், நிறைய பேர் பார்ப்பீங்க. போயிட்டு நான் காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் அவன்கிட்ட பேசிட்டேன். நான் ஆல்ரெடி மலேசியாவில் இருக்க மாதிரி தான் பேசியிருக்கேன் அவன்கிட்ட. மலேசியா நம்பரில் தான் பேசினேன். ஸோ இப்போ அவனுக்கு கண்டுபிடிக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நான் என் கவரை கழட்டி தந்துடுறேன். ஏன்னா என் கவர் வந்து அவனுக்கு தெரியும். அவன் வந்து கொஞ்சம் இவன் பயங்கரமான ஆள், மைண்டான ஆள், கண்டுபிடிச்சிடுவான். ஹலோ, நான் வெளியே தான் நிற்கிறேன். வீடியோ எடுத்துனா
வண்டி வந்து போன பார்த்தேன் இந்த போன்ல வாங்கினா இந்த போன் இப்படி இருக்கு நினைச்சேன்டா பண்ணே நினைச்சேன்டா நான் சொன்னேன் வந்து கடற்கரையில இருக்காப்புல ஸ்டோரி போட்டு பாக்கலையான்னு வர கேக்குறாரு. ஏங்க ஸ்டோரி பார்த்தே இல்லையா? அப்பதான் நீங்க நம்புவீங்க. நான் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் என்ன போயிருமா? ஓ அந்த அளவுக்கு ஏங்க அது 2 மாசம் பிளானு. விளங்குமோ 10 நாள் லீவா சுத்திட்டு இருக்காரு. நாங்க வந்து பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுவோங்க. அண்ணன் கூட சொல்லலையடா ஒரு வார்த்தை சொல்லிட்டியோ? இல்ல யார்கிட்டயுமே சொன்னானுங்க இருப்பான்ட்டு கூட சொல்லிடாதா எல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்க போறான்டா அப்படின்னு சொல்லிட்டேன். 50 கூட கேட்டான். அஜய் இப்படி சொல்றான்டா. இல்லடா ஏன்டா அப்படிலாம் சொல்ல மாட்டானா, நான் இது பண்ணிட்டேன்டா வர மாட்டேன்டா 1.5 வருஷத்துக்கு. சொன்னானோ ரொம்ப வருத்தப்பட்டான். என்னடா இப்படி சொல்றியாடா பார்க்க முடியாதோ அப்படி இப்படின்னு. சர்ப்ரைஸ் கொடுப்பான். ராப்டர்ல இருக்கட்டா அப்படியே போன் வச்சு கேட்டேன் எங்கடா இருக்கியா? இப்பதான் கிடக்குறேன் அப்படின்ட்டான். இப்ப வந்து நெக்ஸ்ட் நம்ம இந்த இப்ராஹிம் வந்து எடுக்க மாட்டேன்ட்டான். பார்க்க போறேன். போயிட்டு அவன் ரியாக்ஷன் பார்ப்போம் எப்படி இருக்கு. அது என்ன ப்ரோ பில்லா? ஏதோ ஒன்னும் கிடக்கட்டேன். அஜி ஏதோ கொடுத்து விடுங்க நான்ல. அது அந்த இர்ஃபான் கொண்டு வந்திருக்கான். இல்ல நான் இர்ஃபான் இந்த கார்ல வரோம் உங்க வீட்டுக்கு. ஆமா அவன் ஒவ்வொரு வீட்டுக்கா இண்டிவிஜுவலா கொடுக்க சொல்லியிருக்கான் தனித்தனியா. அஜி வந்து வீடியோ எடுக்கு ரியாக்ட் பண்ணுது. தேங்க்ஸ்பா. நன்றி. தேங்க்ஸ்பா. ஓபன் பண்ணி பாரு. என்ன பொட்டியை உடைக்கல பொட்டி எடுத்துதான் எடுக்கணும். நான் சொன்னேன்ல என்ன சொன்னேன் இந்த மாதிரி இல்ல கார்ல வரா தனித்தனியா குடிச்சலாம் யோசிக்கிறேன். கார்ல வரா அப்படின்னு பரவாயில்ல. ரொம்ப நாள் எதிர்பார்த்தேன். அதே வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டா சந்தோஷமா இருக்கு. வாங்க இன்னொரு இன்னைக்கு சம்பவம் வெறித்தனமா போயிட்டு இருக்கு. இல்ல எனக்கு சொன்னா சொல்லலைன்னா கண்டுபிடிச்சிருப்பேன். சொல்லவும் சரி ஓகே தேங்க்ஸ் இருந்து வந்து முன்னாடி எனக்கு கனவு மாதிரி இருக்காது. நான் தாங்க நானே கிளி பாத்துக்கிட்டேன் தெரியுமா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கலே தெரியும் சொல்லிட்டேன். மச்சான் மாதிரி சர்ப்ரைஸ் பண்ண போறேன் நான் பசங்களை எல்லாத்தையும். எனக்கு தெரியாது. அவன் நினைச்சேன் அஜி இப்படி சொல்லக்கூடிய ஆள் இல்லையே. அவன் சொல்றான் அப்படி சொன்னாதானே ஏதாவது நீங்க இது பண்ணுவீங்க. நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காண்டி அவன் சொல்றான் போல. என் வீட்டுல அஜி கூப்பிடா சாப்பிடு. என்ன பண்ண வீட்டுக்கு அந்த பக்கம் போய் நின்றுக்க. அவன் எங்களை பார்த்தா தான் வருவான். அவனுக்கு பின்னாடி பக்கம் நின்று அவன் வீடியோல இருந்து அப்படின்னு நின்றுக்கிட்டு ஒரு ஆள் ரிமைனிங் யாரு நம்ம அவன் நமக்கே சொல்லுவாரு. அவரே வாங்கிக்கிறீங்க இது வந்து ரிட்டர்ன் வீட்டுல எடுத்து போறது. இப்ராஹிம் அவரு எடுக்க மாட்டேன். இப்ப 4 பேரும் சேர்ந்துருக்கோமா. இந்த மாதிரி 7 பேர் ஒரு காலத்துல சுத்திட்டு இருந்தோம். இப்ப 1.5 வருஷம் சென்று திரும்ப எல்லாம் ரீயூனியன் செம்ம ஹாப்பியா இருக்கு. ஆமா அப்ப வந்து நானும் உட்காரு. ஓகே இப்ப நான் இப்ராஹிம் பார்க்க போறேன். இல்ல அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் வந்துட்டா அவ்வளவுதான் பாரு நடக்கேன். சோ போயிட்டு கண்டினியூ பண்றோம். வீடியோ எடுக்கு. சரி தேங்க்ஸ் சொல்லிடு. அது சரியா? தெரியும்டா ஏதாவது crocodile பண்றா.
எப்படிதான் இருக்கா குறைஞ்சிட்டியடா. உங்க டயட் எங்களுக்கு தெரியாதா? கடைசியா somehow high five. வெளிநாட்டு ஒரு வேலையா போயிட்டாங்க அவங்க. எல்லாருமே கனவு மாதிரி இருக்கு. இப்ப கடைசியா நீங்க தான் வந்தீங்க. கடைசியா வந்து சேர்ந்தாரு விநாயக் மாதிரி. எப்படி இருந்துச்சு? சர்ப்ரைஸ் ஆனதே சோகமா சொல்றோம். இவன் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா பாரு. சின்னோட இதை கொடுத்துட்டு சொல்றான் தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு. நார்மலா தான் இருக்கு. எனக்கு என்னமோ குட்டையா இருக்கடா நீ. சீரியஸா குட்டையா இருக்கா? நீ ரொம்ப நாள் கழிச்சு வரல. இல்ல ஏன் ஆயிட்டு இருந்தான்டா? இருடா வளர்ந்துட்டான்னு சொன்னா நியாயம் வைக்கிறா. எப்படி எல்லாம் குட்டை எனக்கு பாக்க சின்னதா இருக்கா அப்படின்னு. ஆஃப் ஹேண்ட் போட்டா ஆச்சு ஹைட் ஆயிரும். உலகத்துல எவனும் இப்படி சொல்லிருக்க மாட்டாங்க. என்ன ப்ரோ வாங்கிட்டீங்களா ப்ரோ? எப்படி சர்ப்ரைஸ்டா? பெரிய மச்சாடி வருது. அந்த என்னடா ஓனாங்கடா. நீ நம்பணும்ல. சும்மா எனக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அடுத்த வருஷம் வரும். ஓகே, சக்சஸ்ஃபுல்லா மச்சானை சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு.